இங்கே இந்த படத்தோட ஹீரோ தீரன் மும்பையில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் நைட்டை அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அனு அவனுக்கு கால் பண்ணி அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லி அவள் சென்னை வர சொல்கிறான். அவனும் சரின்ட்டு சென்னையில் உள்ள அவே ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவனை தவிர யாருமே அங்கே இல்லை. பிறகு அவன் இங்கே வந்த தகவலை அணுவுக்கு தெரியப்படுத்தி அவளுக்கு கால் பண்ணான். ஆனால் அந்த காலை எடுக்கல. அப்படியே நாட்கள் போக போக அணுவை பற்றி எந்த தகவலும் தெரியாததால் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவள் வேலை பார்த்த ஆஃபீஸ்லையும் போய் அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க யாருக்கும் அவளை பற்றி எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அங்கேருந்து போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்க கிட்ட அணு கால் பண்ணதையும் அவளை தேடி வந்ததை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். அவங்களும் அவன் சொன்னதை கேட்டுட்டு அணுவோட நம்பரை வச்சு அவள் அட்ரஸை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. அதே போல் ஒரு நாள் தீரனுக்கு அவே தங்கியிருக்கிற ரூம் அணுவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கிறத பார்க்குறான். இது எப்படி இங்கே வந்துச்சு, அணுவுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து அணுவோட அட்ரஸ் கிடச்சிட்டதா அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் பார்த்தா இப்போ இருக்கிற அதே பிளாட்டோட அட்ரஸாக இருக்குது. அதை பார்த்து தீரன் ரொம்பவே ஷாக் ஆகி இந்த பிளாட்டுக்கு அணுவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மறுநாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி கிட்ட போய் அணுவை பற்றி விசாரிக்கிறார். ஆனால் அவர் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கிட்ட தான் ஆகுது. அதனால் அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அவன் மேலே பறந்து வந்து விழுகுது. அதை எடுத்து பார்க்குறான். அதில் அவன் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இவனுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் தொடர்ச்சியாக மர்மமான முறையாக இறந்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அணுவுக்கும் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் அணுவை கண்டுபிடிச்சி தர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான். ஆனால் அங்கே போலீஸ் இவனை பார்த்துட்டு இதே அணுங்கிற நேமில் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஆல்ரெடி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துருக்கிறதாவும் அவர் அணுவோட மாமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தீரனும் அந்த கிருஷ்ணமூர்த்தியை கண்டுபிடிச்சா இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும்னு நினச்சி அவர் தேட ஆரம்பிக்கிறார். ஆனால் அவங்க அவரை தேடிட்டு இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி தீரனுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. தீரனும் அங்கே போய் அவரை பார்த்து நடந்த விஷயங்களை பற்றி விசாரிக்கிறான். அப்போ தான் அவன்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னன்னா, அவனும் அணுவும் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அணு இங்கே வந்து இப்போது நீ தங்கியிருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் அவள் சேர்த்து வச்சிருந்த மொத்த காசையும் வச்சு ஒரு பிளாட் வாங்கினான். அப்போது இந்த இடத்தோட வேல்யூ கொஞ்ச நாள் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரவுடி விஸ்வமும் அமைச்சரும் அங்கே ஆல்ரெடி இருந்த பில்டிங்கை இடிச்சிட்டு அந்த இடங்களை அதிக விலைக்கு விற்று கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கலாம்னு நினச்சாங்க. அதனால் அங்கேருந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து துரத்தி விட்டுட்டு அங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி மருத்துவங்களை கொடூரமாக கொண்டுட்டாங்க. அதில் உன் மனைவி அணுவும் இருந்தான். ஆனால் நான் அணு காணாமல் போயிட்டானதா இந்த நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரவுடிங்க அணுவையும் சேர்த்து தான் கொண்டிருக்காங்க, இப்போ தான் எனக்கே தெரியும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி தீரன் கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட தீரன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அவன் மும்பையில் இருந்தப்போ அவனுக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னது அணு இல்லை, அவளோட ஆத்மான்னு. பிறகு அணு கொலைக்கு காரணமான அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சி அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நடந்த விஷயங்களை சொல்கிறான். இதெல்லாம் தெரிஞ்ச ரவுடி விஸ்வம் தீரனை அவனோட ஆட்களை வச்ச கடத்தி அவன் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் கேட்டு மிரட்டுறான். ஆனால் அவன் தரமாட்டேன்னு சொன்னதும் அவனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அந்த நேரம் அணுவோட ஆத்மா அவனோட உடம்புக்குள்ளே புகுந்து அந்த ரவுடி விஸ்வத்தையும் அவனோட ஆட்களையும் அடிச்சு போட்டு அங்கேருந்து தீரனை தப்பிக்க வச்சு வெளி உலகத்துக்கு இங்கே நடந்த விஷயங்களை தெரியப்படுத்துகிறான். அதோட இந்த படமும் முடியுது.